எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? ஒரு பயணம். வாழ்க்கை ஒரு பயணம். வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருத்தவங்களோட கருத்தும் வேறுபடலாம் இல்லையா? உங்களுக்கு வரமாக தெரிகிற வாழ்க்கை எனக்கு சாபமாக தெரியலாம். அது அவர்களுடைய மனம், எண்ணம். பணமும் செல்வம் மட்டும்தான் வாழ்க்கையா? நிச்சயமாக இல்லை. சாலையோரங்களில் போய் பாருங்கள். சின்னதாக அன்றைக்கு சம்பாதிச்சு அன்றைக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட வாழ்க்கையை நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் அன்றைக்கி நான் பார்த்தப்ப அவங்க ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் வாங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தப்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க நம்ம வேணும் சேமித்து வைக்கிறோம். அவங்க அன்றாடம் சம்பாரித்து அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை பணத்தை சேர்த்து வைக்கிறோன்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோம். சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கை வரம் சாபங்கிறது அவங்களோட எண்ணத்தை பொறுத்து. சாலையோரங்களில் இருக்கிறவங்க, அந்த ரோடு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க பகல் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. சாயங்காலம் அங்கே வாங்கிட்டு வந்த காசை வச்சு அருமையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. நம்ம தூக்கம் வரலேன்னு தூக்க மாத்திரை சாப்பிடுவோம். அவங்க உழைச்ச களைப்பு தீர நல்லா தூங்குவாங்க. அதனால் வாழ்க்கை என்பது வரம் அல்லது சாபம் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசு பொறுத்து, அவங்கவுங்களோட எண்ணத்தை பொறுத்து. கடவுள் கொடுத்த வரம் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு முறை தான் கொடுக்கப்பட்ட சான்ஸு. அதை நல்லபடியாக வாழ பழகுங்க. வாழ்க்கை என்பது நம்ம இந்த பூமியில் வாழ்கிற காலம் மட்டும்தான் நினச்சிங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் மற்றவங்க மனசில் வாழ்கிற காலம்தான் உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையோட காலம். எத்தனை வயசு வேணால் யார் வேணால் வாழலாம், அது கணக்கு இல்லை. ஆனால் மற்றவங்க மனசில் எத்தனை காலம் நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட காலம். என்றைக்கும் மறந்துடாதீங்க. கிடைச்ச வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அது சந்தோஷமாக வாழ பழகுங்க. எதையும் நினைத்து கலங்கி நிற்காதீங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.